ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சவிக்னோபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு விடிகாலை 3 மணிக்கு விடிந்தால் திங்கட்கிழமை தமிழ் வருட பிறப்பு விசுவ பசு. அந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன், தமிழ் புத்தாண்டுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். நண்பர்களே, மேச ராசி நண்பர்களுக்கு மேச ராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் முழுமையாக அந்த ராசியிலும், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் மட்டும் அந்த ராசியில் உள்ளது. மொத்தம் 9 பாதம். இந்த ராசி பிறந்த நண்பர்களுக்கு, ராசியில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அவர் பூமிகாரகன், வீரம், வைராக்கியம் இதற்கெல்லாம் சொந்தக்காரர். அவருக்கு 2 வீடு உண்டு. ஒன்று விருச்சகம், இன்னொன்று மேசம். அந்த ராசியினுடைய அதிபதிக்கு, மேசத்துக்கு யோகாதிபதிகள் என்று சொன்னால் குரு பகவான், சூரியன், சந்திரன். அப்போது இதில் குரு பகவான் தற்காலம், அதாவது இப்போது உள்ள நிலைமை, அவர் 2ஆம் இடத்தில் உள்ளார். ஆனால் சித்திரை மாதம் 31ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் 3ஆம் இடமான மிதுனத்துக்கு செல்கிறார். அந்த ராசிக்கு 10-11 சனி பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானானவர் அதே சித்திரை மாதம் 11ஆம் இடமான கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் 5ஆம் இடமான சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு சனி, குரு பகவான் மிதுனத்தில் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்திற்கு பலன் குறைவு என்றாலும், அவர் பார்க்கக்கூடிய இடமான 7வது பார்வை அந்த ராசிக்கு, இந்த மேச ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை, அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போது பாகிஸ்தானத்தினுடைய மூதாதையருடைய ஆத்மா அல்லது குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அறிவாற்றல் திறனை மேம்படுத்தும். அதே குரு பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தை அவருடைய பார்வை செலுத்துகிறார். அப்போது லாபம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத விரைய செலவுகள் உருவாகும். கவனமுடன் இருக்க வேண்டும். அதை சுப செலவுகளாக மாற்றலாம். ஏதாவது ஒரு தொழில் அல்லது பிஸ்னஸ், இந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய நண்பர்கள் அல்லது ஆட்களை வைத்து தொழில் செய்பவர்கள், தனியாக தொழில் செய்பவர்கள், கிடைக்கும் வருமானத்தை சேமித்து வைத்து ஒன்றாக வாங்கி கொள்ளலாம் என்று அவர்களிடம் விட்டு விடாதீர்கள். அது கைக்கு வந்து சேர்வதில் தடங்கள் ஏற்படும். அப்போது கிடைக்கக்கூடிய வருவாயை தாங்கள் வாங்கி கொள்வது நல்லது. அதை வாங்கி வைத்து திரும்பவும் ஒன்று சேர்த்து ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விரைய செலவு வரும். அதனால் அப்போது வரக்கூடிய அந்த வருவாயை எதற்காக செலவிடுகிறோமோ, யாருக்காக அதை செயல்படுத்துகிறோமோ அதை அப்போது செயல்படுத்தினால் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு சிக்கல் ஏற்படுத்தாமல் தவிர்க்கலாம். நண்பர்களே, பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்தில் கேது பகவான் உட்காருவதால் மூதாதையர் வழிவந்த அல்லது பூர்வ புண்ணியத்தில் முடிந்த பிரச்சனைகள் கோட தலை தூக்கி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை செய்யும். அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. அந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய சனீஸ்வர பகவானால் ஏதாவது ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்குமே தவிர இந்த கிரகங்களால் அதை சரி செய்யப்படும். அதனால் நீங்கள் மிகவும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சற்று, அதாவது தன்னை விட வசதி வாய்ப்பு நிறைந்தவர்களிடம் மரியாதை செலுத்தும். ஆனால் அது அனுபவத்தில்
உயர்ந்தவர்கள் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லும் அறிவுரையை டக்குன்னு ஏற்றுக்கொள்ளாது. அதனால் அவர்களுக்கு சற்று யோசி செய்வது நல்லது. அடுத்து பரணி நட்சத்திரங்கள் அடுத்தவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறிவாற்றல் போகும். அதை சொல்லும் கருத்தை ஏற்று அதனால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு வரும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் சில நேரம் கேட்கும், சில நேரம் தன்னிசையாக முடிவெடுக்கும். நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நாம் சொல்லிவிட்டோம். அதற்கு அவருடைய அதாவது அந்த ராசினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானையும் குரு பகவானையும் சனீஸ்வரனையும் இடைவிடாது வழிபட்டு வந்தால் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு அவருடைய யோகாதிபதிகளான புதன் சுக்கிரன் அந்த ராசியினுடைய அதிபதி அவர் தற்போது வருடம் பிறக்கும் போது நல்ல நிலையில் உள்ளார் சுக்கிர பகவான். அதே நேரம் 2ஆம் ஜென்மத்தில் உள்ள குரு பகவானானவர் 2ஆம் இடத்துக்கு பேர்ச்சியாகும்போது தன்னுடைய சொல் அதிகாரம் வார்த்தையால் பெரிய அளவுக்கு பலனை ஈட்ட முடியும். அவருடைய பார்வை 8ஆம் இடத்தையும் அவருடைய 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செலுத்துவார். அதே இடத்துல ராகு பகவான் போய் அமர்வதும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும், வருவாய் கூடும். படிப்பில் அல்லது கல்வியில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய அமைப்பாக உருவாகும். அந்த குரு பகவானானவர் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு செல்லும்போது அப்போது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி அவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனே உண்டாகும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். திருமணம் போன்ற அல்லது நில சம்பந்தப்பட்ட தொழில் புதிதாக தொடங்குபவர்கள் அல்லது வெளிநாடு பயணம் செய்யணும் நினைப்பவர்கள் இது எல்லோருக்கும் மிகவும் உகந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். அவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி மிகவும் மேன்மை உண்டாகக்கூடிய சிறப்பான ஆண்டாக இந்த விஸ்வவசு ஆண்டு அவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை தரும். அவர்களுக்கு இதுவரை இருந்தக்கூடிய சிறு சிறு தாமதங்கள் கூட அவர்கள் சற்று உறுதுணையாக வரும். தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்போது தேவைக்கேற்ற மாதிரி அடுத்தவர்கள் நாடுவார்கள். அதுக்கப்புறம் தன்னிசையாக முடிவெடுப்பார்கள். ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அன்பு காற்று மாதிரி ரொம்பவும் அடி கீழே இறங்கி போவார்கள். டக்குன்னு வேகப்பட்டு கோபப்பட்டு தன்னுடைய உணர்ச்சி வசப்படுவதால் மற்றவர்களிடம் சில நேரம் அபப்பேறு ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரம் அதிகமும் பேசாது, அதிகமாக யாரையும் நம்பாது. அவர்களுடைய மனசில் என்ன இருப்பது என்பதை சற்று யோசிதான் அறிய முடியும். ஏன்னா அவர்கள் எப்போதும் வெளிப்படையாக பேசுவதை குறைத்துக் கொள்வார்கள். காரியத்தில் சற்று அவர்களுடைய எண்ணங்கள் காரியத்தில் மட்டும் மிகவும் கவனமோடு இருப்பார்கள். நண்பர்களே, இந்த ஆண்டு இதில் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதம். அப்போது இதில் உள்ள அமைப்பு பிரகாரம் அவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். மிகவும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பானது. நண்பர்களே, நாளை மிதுனம் கடகராசிக்கு நம் தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம். நன்றி, வணக்கம்.